ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி விஓசி கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஐம்பெருமாள் ஹால் அப்படிங்கிற இடத்துல வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே 160 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அந்தாலும் சரி அங்கே போயிட்டு என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிருந்தோம். பிளாஸ்டிக் சேர், பக்கெட் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே 160 ரூபா தான் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து சின்ன பொருள் வாங்கினாலும் 120 ரூபா தான், பெரிய பொருள் வாங்கினாலும் 160 ரூபா தான், அந்த மாதிரி இருந்துச்சு. கிச்சன் ஸ்டோரேஜ் பொருட்களுமே இருந்துச்சு. அது வந்து செட்டாகவும் இருந்துச்சு, சிங்கிளாகவும் இருந்துச்சு. எல்லாமே 160 ரூபா தான், அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறமா சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிற மாதிரி அந்த ஜிப்பர் பாட்டில் எல்லாமே இருந்துச்சு. அதுவுமே 160 ரூபா தான். 4 பேக்கப் பாட்டிலுமே 160 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒரு செட்டு வந்து நான் வாங்கியிருந்தேன். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து குழந்தைங்களுக்கான டாய்ஸு, ஹேண்ட்பேக்கு எல்லாமே இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்டு, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து சில்வர் பொருள், இரும்பு பொருள் எல்லாமே இருந்துச்சு. சில்வர் பொருள்னால் சின்ன டிஃபன் பாக்ஸு அந்த மாதிரி பொருட்கள் ஐட்டங்கள் எல்லாமே இருந்தது. இரும்பு கடாய், தோசைக்கல், பணியார சட்டி அந்த மாதிரி பொருட்களும் இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் நேரம் பார்த்தோம். அப்புறம் சண்டே டைமில் நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வர ஆரம்பிச்சிட்டு, சரி இதுக்கு மேலே அங்கே நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின பொருளுக்கு மட்டும் பில்லை போட்டுட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோடனே பிள்ளைங்க வந்து விஓசி கிரவுண்டுக்கு கூட்டு போக சொன்னாங்க. சரி கொஞ்சம் நேரம் பிள்ளைங்க அங்கே விளாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விஓசி கிரவுண்டு போயிருந்தோம். அங்கே போயிட்டு பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் விளாண்டாங்க. அப்புறமா சரி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வெளியில் கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்து தள்ளுவண்டி கடைகள் வந்து நிறையவே போட்டிருந்தாங்க. பிள்ளைங்க அதை பார்த்தோன்னே ஒவ்வொன்றா வாங்கி கொடுங்கம்மா அப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தோடனே சரின்ட்டு பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் அங்கே உள்ள பொருட்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.